ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னுடைய சமையல் ஃபிஷ் கட்லட். இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி அவிச்செடுக்க போகிறேன். இப்போ பொட்டேட்டோ அவிகிறதுக்கு ஏற்ப தண்ணி விடுறேன். தேவையான அளவு சால்ட் சேர்க்குறேன். இப்போ நல்லா அவிஞ்சிட்டு தண்ணியை வடிக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்கோலில் மாற்றிட்டு இப்படி கிழங்க பிசைஞ்சு எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கு டுன் பீஸ்லாம் கட்லெட் செய்ய போகிறேன். நான் இப்போ கொஞ்சம் டுன் பீஸ் எடுத்து குக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ டுன் பீஸை பொட்டேட்டோவோட சேர்க்குறேன். ஒரு பெரிய சைஸ் ரெட் ஆனியன் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி கிழங்கோட சேர்க்க போகிறேன். இதோட கொஞ்சம் பச்சை மிளகாயும் வெட்டி சேர்க்குறேன். கொஞ்சம் கறி லீஃபும் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்க்குறேன். நான் கொஞ்சம் சீரகமும் மிளகும் வறுத்து பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்க்குறேன். தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுது. இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் எடுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிரெட் தூளும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ பிடிச்சு வச்ச உருண்டைகளை முதல்ல முட்டை வெள்ளைக்கருவில் துவைச்சிட்டு பிரெட் தூளில் பிரட்டி எடுக்க போகிறேன்.
இப்போ எல்லாத்தையும் செய்தெடுத்துட்டேன். இப்போ நான் இதை பொரிக்க போகிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் பிரட்டி பொரித்து எடுக்கணும். இதை இப்படி 2 பக்கமும் பிரட்டி கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் பொரித்து எடுக்கணும். இப்போ இது முறுமுறண்டு நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ இறக்கி எடுக்க போகிறேன். இப்போ சுவையான ஃபிஷ் கட்லட் ரெடி. செய்முறை பிடிச்சிருந்தா இப்படி ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள். நல்ல சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி.